ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தி கேட்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த செய்தியும் கேட்டு பயனடைங்க. நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாய் கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த செய்தி ஏராளமான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை எண்ணி அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பக்தன் சொல்கிறார். நான் பலவீனமானவன் தான். எனக்கு திறமை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை தான். என்னுடைய வாழ்க்கையிலே தாளந்துகள் திறமைகள் ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆண்டவரால் எல்லாவற்றும் என்னால் செய்ய முடியும். பவுல் புது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் பலவீனமானவன் தான். எனக்கு கொடுக்கப்பட்ட முள் என்னை குத்திக் கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாத ஜனங்களை கொண்டுதான் உருவாக்கின ஆண்டவர். மோசே திக்கவாயந்தான். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த தாவீது, மீன்களை மாத்திரம் அறிந்து கொண்டிருந்த பேதுரு, ஒன்றுமே இல்லாத இப்படிப்பட்ட கடலோரங்களில் வாழ்ந்த சீடர்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்தாரே. நமது வாழ்க்கையில கூட நாம் ஒன்றுமில்லாத ஜனங்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய கரங்களில நம்மை ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு இந்த பலவீனம் வந்துருச்சே, என்னுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டதே, என்னுடைய வேலை பிரச்சனை வந்து விட்டதே, என்னுடைய ஓட்டத்தில் தடைப்பட்டு விட்டதே, நம்பின மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். கிறிஸ்து மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஓடக்கூடிய மிகப்பெரிய பலத்தை ஆண்டவர் தருவார். இந்த புது வருஷத்துல ஒரு 10 நாட்களை தாண்டி விட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பட்சத்துல மிகப்பெரிய அற்புதங்களை நாம் செய்ய முடியும். மிகப்பெரிய அதிசயத்தை நம் கண்கூடாக காண முடியும். நிச்சயமாய் நமக்கு அந்த அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். காத்திருங்க, அற்புதத்தை பாப்பீங்க. கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீ தந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான ஞானத்தையும் கிருபையும் நீ தந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுக்குறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும். உடைய சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.